வணக்கம் குழந்தைகளா, வாங்க டிவிஷன் சம்மு எவ்வளோ ஈஸியாக போடுறது, அது நம்ம எப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போடுறதுன்னு கவனிங்க. இந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சமயம் கடகடன்னு போட்டுருவீங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தடு. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்மளுக்கு கொடுத்துருக்க சம் என்ன? 8/4. நம்மக்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குது? மொத்தம் 8 சாக்லேட் இருக்குது. நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறோம்? 4 பேருக்கு கொடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. மொத்தம் நம்மக்கிட்ட இருக்குது 8 சாக்லேட். 8 சாக்லேட்டை வந்துட்டு 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா? இப்போது 4 குரூப்பாக நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்மக்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குது? மொத்தம் 8 சாக்லேட் இருக்கா? 4 பேருக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா? அந்த 4 பேர் இவங்க தான். இப்போ 4 பேருக்கு எப்படி கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 சாக்லேட் எடுத்துக்கலாம். 2 சாக்லேட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? இவங்களுக்கு கொடுத்தாச்சா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சாக்லேட்டை இதுலேருந்து அடிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு இந்த 2 சாக்லேட்டை கொடுத்துடலாம். கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு 2 கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு உள்ள 2 சாக்லேட்டை அடிச்சிடலாம். அடித்தாச்சா? மித்தம் நம்மளுக்கு 4 பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 சாக்லேட்டை இவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்போ இவங்களுக்கு கொடுத்த சாக்லேட்டை அடிச்சிடலாமா? ஓகே, குட். அடித்தாச்சு. பேலன்ஸ் இருக்குது 2 சாக்லேட் தான். ஃபைனலாக யாருக்கு கொடுத்துடலாம்? லாஸ்ட்டாக நிற்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம். எல்லாருக்குமே இப்போது ஈக்குவலாக ஷேர் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு கொடுத்த சாக்லேட்டே நம்ம அடிச்சிடலாமா? இப்போது நம்மக்கிட்ட சாக்லேட்டே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை பேருக்கு கொடுத்தோம்? ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்கோம்? 2. இவங்க குரூப் 1. செகண்ட் நிற்கிறவங்களுக்கு எத்தனை கொடுத்தோம்? 2. இவங்களுக்கு எத்தனை கொடுத்தோம்? தேர்டு அவங்களுக்கு 2. ஃபோர்த்து நிற்கிறவங்களுக்கு 2. அப்போ நம்ம எப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? 8 சாக்லேட்டை நம்ம 4 பேருக்கு 4 பேருக்கு கொடுத்தோம்னா எப்படி டிவைட் பண்ண முடியும்? 2 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுங்க. அவங்க சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. வாங்க இப்போது நம்ம செகண்ட் சம் பார்த்துலாம். செகண்ட் சம்மை பாருங்கள். 12/3. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? நம்மக்கிட்ட மொத்தம் 12 ஸ்டார்ஸ் இருக்குது. 12 ஸ்டார்ஸை நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறோம்? நம்ம 3 பேருக்கு கொடுக்க போகிறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. பாருங்கள், 3 குரூப்பு இவங்க தான். பாருங்கள், இவங்க தான் 3 குரூப்பு. நம்ம நம்மக்கிட்ட இருக்க ஸ்டார்ஸ் 12 ஸ்டார்ஸ். ஓகேவா? இவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ண போகிறோம்னு நல்லா கவனிங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் 12 ஸ்டார்ஸை இதில் நீங்கள் போட்டுக்கலாம். கவனிங்க, நம்மக்கிட்ட இருக்க 12 ஸ்டாரை நம்ம 3 பேருக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? கொடுத்துடலாமா? பாருங்கள், 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டாரை ஃபஸ்ட்டு குரூப்புக்கு கொடுத்துடலாம். செகண்ட் உள்ள 4 ஸ்டாரை செகண்டு நிற்கிறவங்களுக்கு கொடுத்துடலாமா? ஓகே. இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு 4 தான் பேலன்ஸ் இருக்குது. அது தேர்டு உள்ள குரூப்புக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருக்கும் 3 பேருக்கும் நம்ம எப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் நிற்கிறவங்களுக்கு 4, செகண்ட் நிற்கிறவங்களுக்கு 4, தேர்ட் நிற்கிறவங்களுக்கு 4. மொத்தமே நம்மளுக்கு 12 காலி ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு 4 கொடுத்துட்டோம். ஓகேவா? 4 எழுதிக்கலாமா? செகண்ட் குரூப்புக்கு 4 கொடுத்துட்டோம். அடிச்சிடலாமா? 4. தேர்ட் நிற்கிறவங்களுக்கு 4 கொடுத்தாச்சா? அப்போது 12 ஸ்டாரை 3 பேருக்கு ஷேர் பண்ணால் ஒருத்தவங்களுக்கு எத்தனை போகும்? 4 ஸ்டார் போகும். ஓகேவா? புரிஞ்சுதா? பாருங்கள், இந்த மாதிரி அழகாக தெளிவாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க மைண்டில் ஏற்றிப்பாங்க. எப்பயுமே மறக்க மாட்டாங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இருந்தாலும் தேர்ட் சம் ஒன்று பார்த்துடலாம். இப்போது தேர்ட் சம்மை ரீட் பண்ணுங்கள். 12/2. இப்போ நம்மக்கிட்ட 12 ஸ்டார் இருக்குது. அதை நம்ம 2 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இவங்க தான் அந்த 2 பேர். நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனை ஸ்டார்ஸு? 12 ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு எத்தனை கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு 6 கொடுக்கலாமா? ஓகே, 3, 6. ஓகே. ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு 6 ஸ்டார் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு 6 ஸ்டார் கொடுத்தாச்சு. நம்ம 6 அடிச்சிட்டோம். குரூப்பில் 6ன்னு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டார்ஸை நெக்ஸ்ட் குரூப்புக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் நிற்கிறவங்களுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு 6 நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட 12 ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம 2 பேருக்கு எப்படி கொடுக்கலாம்? 6 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். புரிஞ்சுதா? பாருங்கள்,
12 ஸ்டாரை நம்ம 2 பேருக்கு ஷேர் பண்ணணும்னா 6 6ஆக ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுங்க, புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. 1 டைமுக்கு 4 டைம் கூட சொல்லிக் கொடுங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் சொல்லிக் கொடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எழுதி நம்பரில் எழுதி சொல்லிக் கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எதனாவது இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்டு, பலூனு, இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பாங்க, ஈஸியாக லேர்ன் பண்ணவும் முடியும் அவங்களால. இந்த சம்ஸை இந்த மாதிரி போடும்போது சம்ஸை வந்து அவங்களுக்கு எப்பயுமே மைண்ட்லேயே அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எளிமையாக கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.